சவுல் கொலியாத்தை அடிக்கும் வாரைக்கு 3 சலுகைகள் வழங்கினார். என்ன சலுகைகள்? ஒன்று, அவர் தனது மகளை கொடுப்பதாக சொன்னார். இரண்டாவது, அவர் எவ்வளவு செலவு செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று சொன்னார். மூன்றாவது, வரி இருக்காது என்று சொன்னாரு. தாவீது தைரியமாக கொலியாத்தை கொன்றார். கொன்ற பிறகு 3 பரிசுகளை வழங்க வேண்டும். இந்த 3 பரிசுகளை வழங்கிய பிறகு மகளை திருமணம் செய்து வைத்தார். அதனால் அவருக்கு ஒரு கிரெடிட் கார்டும் கொடுத்தார். எவ்வளவு செலவு செய்தாலும் வரி இல்லை என்று வழங்கினார். இப்போது அந்த இடையில் இன்னொரு விஷயம் நடந்தது. அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் ராஜாவாகிவிட்டார். தாவீதை பற்றி மக்கள் சவுலுக்கு 1000 என்று, தாவீதுக்கு 10,000 என்று புகழ ஆரம்பித்ததும் சவுலுக்கு ஒரு கோபம் வந்து தனது மகளை கூப்பிட்டு, அம்மா, தாவீதனை விட்டு விட்டார்கள் அம்மா என்று சொன்னார். தாவீதனை விட்டுவிட்டு, இதோ இந்த ஆணுடன் நீ வாழ்ந்து கொள் என்று சொன்னார். நினைவில் வைத்துக் கொள்கிறீர்களா? அந்த மனிதன் செய்ததை விட எவ்வளவு மோசமான காரியம் சவுல் செய்தார் என்றால், தனது மகளின் திருமண முறையையே அழித்து விட்டார். தனது பெருமைக்காகவும் தனது அகந்தைக்காகவும், நானே பெரியவன், நானே உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், எனக்கு என்று யாராவது பெரியவராக இருந்தால் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கூட அழிக்க வேண்டும். தனது சொந்த மகளுக்கு சமுதாயத்தில் ஒரு அரசரின் மகள் என்றால் ஒரு மரபு இருக்க வேண்டும், ஒரு முறையும் இருக்க வேண்டும். என்ன செய்தாரு? கணவரை விட்டுவிட்டு வேறு ஒருவருடன் வாழ்ந்தாராம் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். சவுல் இறக்கும் வரை அந்த மனிதருடன் வாழ்ந்தாராம். சவுல் இறந்ததும் தாவீது சென்று தனது மனைவியை அழைத்து கொண்டார். அந்த ஆணை அனுப்பிவிட்டார். எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பது மனித குலத்தின் ஆன்மீக மற்றும் தார்மீக நிலையை ஆழமாக பாதிக்கும் ஒரு செயல். இது தனிநபரின் மனசாட்சியை மட்டுமல்லாமல் சமூகத்தின் ஒட்டுமொத்த அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் ஒரு பெரும் தவறு. இந்த பாவம் அதன் விளைவுகளால் ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் துயரங்களையும் மன உளைச்சலையும் குற்ற உணர்வையும் ஏற்படுத்தும். இது கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரான ஒரு செயல் என்பதால் ஆன்மீக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இத்தகைய பயங்கரமான பாபம் மனிதனின் ஆன்மாவை இருளில் ஆழ்த்தி அவனது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பறித்துவிடும். இது ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் அவனது குடும்பம், சமூகம் மற்றும் எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கும் ஒரு நீண்டகால விளைவுகளை கொண்டிருக்கலாம். இந்த பாபத்தின் ஆழமான தாக்கத்தை புரிந்து கொள்வது அதன் தீவிரத்தன்மையையும் அதிலிருந்து விலகி இருப்பதன் அவசியத்தையும் உணர்த்தும். இது ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் பெரும் தடையாக அமைந்து கடவுளுடனான உறவை சிதைத்துவிடும். எனவே இத்தகைய பயங்கரமான பாபத்தின் விளைவுகளை பற்றி சிந்திப்பது, அதை தவிர்ப்பதற்கான வழிகளை தேடுவது மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். இது ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அவரை சரியான பாதையில் வழிநடத்தும்